பசின்னு வந்தா புசி என்று கொடுத்த நம்முடைய முன்னோர்கள் இன்னைக்கு கொடுக்கிறோமா? இல்ல. யாரும் எந்திரிக்க வேண்டாம், போகக்கூடாது. நான் சொல்லக்கூடிய கருத்துல கட்டாயம் கடைசியில கேட்டுக்கணும். பசி என்று வந்தால், தாகம் என்று வந்தால் தண்ணி குடியா அப்படின்னு கேட்டா மோர் கொடுத்த காலம். ஒரு செம்பு நிறைய மோரை கொடுத்து யாரு பெத்த பிள்ளையோ குடிச்சிட்டு போப்பா அப்படின்னு சொன்ன காலம். தெருவிலே திண்ணை வைத்து கட்டி நம்முடைய முன்னோர்கள் வழிப்போக்கர்கள் படுத்துக் கொள்ள வேண்டும், ஓய்வு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதி வாழ்ந்த காலம் நம்முடைய முன்னோர்கள் காலம். இன்னைக்கு வைக்கிறோமா? அப்படியே அந்த கடைசி வரைக்கும் கேட்டு போட்டு ஒரு பெரிய பூட்டு போட்டு 2 நாய் வேற உள்ள வச்சிருப்பான். மால் வச்சிருக்கான்ல. தெருவில் திண்ணை இருக்கிற காலத்து வரைக்கும் எந்த திருட்டு நடக்கல. இப்ப வெளியில பூட்டு போட்டு நாய் வச்சதுக்கு பிறகுதான் பூட்டை உடைச்சிட்டு நாயும் கொண்டுட்டு உள்ள போய் இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போயிடறான். இன்னைக்கு காலம் அப்படி ஆயிருச்சுல்ல. நல்லா யோசிச்சு பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். என்ன மாதிரி இருக்கு இவங்க பாடல், எப்படி இருக்கு? போலிகள் நிறைந்த இந்த சமூகத்தில் இவர்கள் சொன்னதுதான் மனித நேயத்தை சொன்னார்கள். மனித நேயத்தை சொன்னார்கள். இந்த சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் புட்டு புட்டு பாட்டுல கொடுத்தான். புட்டு புட்டு பாட்டுல கொடுத்தான். என்ன அருமையான பாட்டு! தாய்க்கு பிறந்த படத்துல பட்டுக்கோட்டை எழுதுனது நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் மக்களை பாடிய மருதகாசி ஒரு பாடலை போட்டிருப்பார். என்ன அருமையான பாடம் தெரியுமா? மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. ஹாய், மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலை. தம்பி பயலே, எதையும் புரிஞ்சுக்காமலே நடக்காதேடா தம்பி பயலே. ஹாய், மனுஷன மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதே போ தீருவதே போ நம்ம கவலே. என்ன போட்டாயா சொன்னா? ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதற்கும் ஆவாஞ்சாமி போற்றாத. எச்சரிக்கையா வாழணும். இல்லைன்னா வாழ்க்கையே வேணாம். எதிர்கொள்ள வேண்டும், எதையும் எதிர்கொள்ள வேண்டும். அதுக்கு வாழ்க்கை வேண்டாம் புத்தனா போயிட முடியாது, காட்டுக்கு போயிட முடியாது. இந்த சமூகத்தில் தான் நாம் எதிர்த்து நின்று வாழ பழகிக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட கருத்துக்களை விதைத்திருக்கிறார்கள். மொழி உணர்வை தூண்டி இருக்கிறார்கள். மனித நேயத்தை சொல்லி இருக்கிறார்கள். நம்பிக்கையை பாடி இருக்கிறார்கள். எதையா பாடல? எதை பாடல? இந்த சமுதாயம் எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு கப்பல் போய்கிட்டு இருந்துச்சு. இந்த கப்பல்ல பார்த்தா 2000-3000 பேர். ஒரு சாயங்கால நேரம், சாயங்காலம் 200-300 பேர் மேல் தளத்தில் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஒரு பிள்ளையை தூக்கி ஒரு பொண்ணு நின்றுகிட்டு இருந்துச்சு. புள்ள தவறி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. தண்ணிக்குள்ள விழுந்தா எல்லாரும் பதறான். ஐயோ, பிள்ளை தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, தண்ணிக்குள்ள விழுந்துச்சு, யாராவது காப்பாத்துகின்றான். ஒரு பைய காப்பாத்தல. இங்க விழுந்துச்சுன்றான், அங்க விழுந்துச்சுன்னா எவனுமே குதிக்கல. ஒரு 60-70 வயசு பெரியவர் குதிச்சுட்டார். குதிச்சு உள்ள போய் பெருசு குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டார். எல்லாருக்கும் சந்தோஷம். அப்படி ஒரு கயிறை கட்டி குழந்தைய தூக்கிட்டான். நூலே நீல பெரியவரை ஏறி வர சொல்லிட்டான். ஒரு ஆள் பாராட்டினா, ஐயா பெரியவரே, உங்களை பாராட்டுறதுக்கு வார்த்தையே கிடையாது, வார்த்தையே கிடையாது. இங்க பாருங்க, எத்தனை இளந்தாரி இருக்கான், எத்தனை மனுஷன் இருக்கான், எவனுமே குதிக்காத போது 60-70 வயசு பெரியவர் நீங்க எப்படியா குதிச்சீங்கன்னா? அதுக்கு அந்த பெருசு சொன்னார், எவனும் பேசாத, எவனும் பேசாதா, எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும், என்னை எவன்டா தள்ளி விட்டதுனார். இந்த மாதிரிதான் இன்னைக்கு நாட்டுல நடப்பு இருக்குன்றத தெரிய. பட்டுக்கோட்டை புட்டு புட்டு வச்சான். பட்டுக்கோட்டை பாட்டை யாருமே குறை சொல்ல முடியாது. பட்டுக்கோட்டை பாட்டை யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட பாடல்களை முத்து முத்தாக 189 பாடல்களை எழுதி கொடுத்திருக்கிறான் பட்டுக்கோட்டை என்றால். ஒரு பாட்டு என்ன அருமையான பாட்டு தெரியுமா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. இருக்கும் அறிவை மடமை மூடிய இருட்டு உலகமடா, வாழ்வில் எந்த நேரமும் சண்டை ஓயாத முரட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மருந்து சொல்லடா. நல்லா இருக்கு. நானும் பாட பாட எனக்கும் நீங்கள் தலையாட்ட இன்னும் பாடிக்கிட்டே இருக்கலாம் போல தெரியுது. இவங்களும் நல்லா பாடியிருக்காங்க, இவங்களும் நல்லா பாடியிருக்காங்க. இதோட முடிச்சுக்கலாம் இல்லையா? ஆமா, இதுக்கு மேல பாடணும்னா அது நல்லதில்லை. அருமையாக பாடியிருக்கிறார்கள். இவர்களும் அருமை. எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது.
எந்த இடம்னு பார்க்கணும். எந்த இடம்? நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டன், நம்முடைய பாட்டி, முப்பாட்டன், முப்பாட்டி எல்லாம் தான் நம்முடைய முன்னோர்கள். சாதாரண ஆள் நினைக்காதீங்க, குடிமி வச்சிருந்தான்னு நினைக்காதீங்க, லங்கோடு கட்டிக்கிட்டு மேல் துண்டு கூட இல்லாம வெறும் ஒரு 4 முளை வேட்டியை கட்டிக்கிட்டு லங்கோடு கட்டிக்கிட்டு இருந்தவன் நினைச்சிடாதீங்க. நம்முடைய முன்னோர்கள் சான்றோர்கள், அறிஞர்கள், அறிவாளிகள். அப்படி பார்த்தா மழை பெய்யும். இந்த பிரிக்க முடியாத நிலத்தை எத்தனை சர்வேயர் வந்தாலும் பிரிக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிறவன் எவ்வளவு படிச்சுட்டு வந்தாலும் பிரிக்க முடியாது. அப்படி நூல் பிறகாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செண்டு கூட குறையாமல் பிரிச்சு கொடுத்த ஞானிகள் நம்முடைய ஆட்கள். அவன் போட்ட கணக்கு இன்னும் விடுவிக்க முடியாத ஆளுகள்லாம் உண்டு. அவன் சாஸ்திரங்களை இன்னைக்கு எடுத்து வச்சு இன்னைக்கு புதுமையாக கொண்டு வந்திருக்கும் நம்முடைய முன்னோர்களுடைய சாஸ்திரங்கள் சாதாரண இல்ல. அது கணிதமாக இருக்கட்டும், அது உளவியலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, உள்ள போய் பார். வள்ளலாருக்குள்ள இல்லாத உளவியலா? யோசிச்சுப்பார், யோசிப்பார். மனித நேயத்தை எல்லாத்தையும் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள்னா நம்ம தமிழர்கள் சும்மா இல்ல. அதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். எந்த பாடல் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய பாதையிலிருந்து நாம் சரியாக நடக்கிறோமோ. நல்ல 66 ஆண்டுகள் நீங்கள் நடக்கிறீர்கள் நண்பர்களே. தேவகோட்டையை பாராட்ட வேண்டிய தேவர்கள் கோட்டை என்று சொன்னார். இது உண்மையிலேயே அற்புதமான கோட்டை நண்பர்கள். இந்த கோட்டைக்குள் ஒற்றுமை நிலவட்டும், உறுதி நிலவட்டும், ஆமா பாசம் நிலவட்டும். எல்லாரும் பதவி பதவி என்று அலையும் போது பதவியை நீங்க தேடி பிடிச்சு வம்படியா கொடுத்து உட்கார வச்சு வேலை வாங்க. அப்படி வேலை வாங்கக்கூடியதுனாலதான் இந்த 66 ஆண்டுகள் இது நிலை பெற்றிருக்கிறது நண்பர்களே. இது தொடர வேண்டும். 100 ஆண்டுகளை தாண்டி இந்த தொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த தீர்ப்பை நான் சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் நாம்